ஏய் ரம்யா வெள்ளை ஆயிட்ட சீரியஸாவே நான் காட்டுறேன் உனக்கு அப்புறமா வீடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா புட்டு சுட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரம்யா வந்து ரொம்ப நாளாக வந்து கேட்டுருந்தா பெரியம்மா யாராவது செஞ்சு தாங்க சாப்பிடலாம் சொல்லிட்டு புட்டுலாம் சுட்டு தாங்க செஞ்சு சாப்பிடலாம். அம்மாவே எனக்கு செஞ்சு தர மாட்டாங்க. ஏன்னா அவங்க எப்பவுமே வேலைன்னு வேலைக்கு போயிடுவாங்க. நம்ம வீட்டில் நான் தனியாக இருக்கிறதுனால எனக்கு வந்து கடுப்படி போர் அடிக்குமே தெரியும். எது செஞ்சு எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு எதுவும் தெரியாது, நான் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி நீங்க செய்யுங்க நான் பாத்துக்கிட்டேன் சொல்லியிருந்தா ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் வந்து புட்டு செய்யலான்னு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். வாங்க பாக்கலாம். அது என்ன புட்டு? என்ன புட்டு? ராக்கி புட்டு. ராக்கி தான் ஒண்ணு. அது ரம்யாவுக்கு தான் அதிகமா கத்து கொடுப்போம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுமா சொல்லிட்டு சொல்லி கொடுக்க போறேன். சரிம்மா, சரி வாங்க. அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுன்னு பாக்கலாம். வாங்க. ஏன் அழுவுறீங்க? அழுவுல ஒரு மாதிரி நெடியாற மாதிரி தெரியுது எனக்கு ஒரு மாதிரி. அதனால வந்து மூச்சு பாக்குறேன் என்னடாது நடுன்னு. மற்றபடி ஒண்ணும் இல்ல. ஒரு கப்பு வந்து கருமா எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம தண்ணி தெளிச்சு வந்து உப்பு போட்டு பேசிஞ்சுக்கலாம் அழகா. சரிம்மா. பூ மாதிரி. கையில புடிச்சா கட்டியா வரணும், உதுத்து விட்டா உதிரணும். கரெக்டா? நீங்க உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், ரம்யாவுக்கு தெரியாது இல்லையா, அதனால மொத்தமா சொல்றோம். சரிம்மா. சரி வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மாவை சலிச்சு எடுத்துக்கலாம். ஆமா, மாவு கொஞ்சம் எப்பயும் அரிசி மாவு நம்ம பிரிச்சு வச்சிருந்தது நம்ம கொஞ்சம் சலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா இருக்குது மாவு. அவன் பண்ற நீ கேட்டியே என்ன கேட்டேன்? நான் 2 கேட்டேன். என்ன கேட்டீங்க? நீ சொல்லு. நான் 2 கேட்டேன். என்ன கேட்டேன்? நீ என்ன கேட்ட எனக்கு தெரியல. எனக்கு புட்டு செஞ்சு கொடுங்க சொன்னது மட்டும் கேட்டது ஞாபகம் இருக்குது. புட்டு செய்யறேன். புட்டு நான் கேவரமா புட்டு கேட்டேன்னா விநாயகர் சதுர்த்தி அப்ப கொழுக்கட்டை கேட்டேன். அது கண்டிப்பா சொல்றோமா? ஒருவேளை அத்தை முன்ன சொல்றியன்னு நினைச்சுன்னு. இல்ல புட்டு தான். இங்க பாருங்க, நீ கத்து கொடுங்க பெரியம்மா, நான் கத்துக்கிட்டு சொன்னீங்க. ஆமா. எப்படி அந்த புடி போட்டு புடிச்சா வந்து கையில பிடிக்கணும், உதுத்து விட்டாடு மாவு மாதிரி உதிரணும். அந்த அளவுக்கு நீ வந்து தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கணும். இப்ப அம்மா புடிச்சு கேட்கணும். புடிச்சு கேட்கணும் எல்லாமே தண்ணி தெளிக்கணும். சரிம்மா. அம்மா என்ன 2 துணி போட்டுருக்கீங்க? இது வந்து இட்லி துணி. வந்து இதுக்குன்னு வெள்ளை துணி பெருசா இருந்தா ஒரே துணி போட்டுக்கலாம். இந்த இட்லி துணி 2 துணி போட்டுக்கிறேன். ஏன்னா மாவு இப்படி சிந்தும் இல்லையா, அதனால இங்க பாருங்க மாவு வந்து அழகா வந்து ரெடி பண்ணிட்டோம். ஏய் சூப்பர். அப்படியே வச்சுக்கலாம். ரம்யாவுக்கு சொல்லணும்னு பார்த்தா குளிக்க போயிட்டாங்க. அவ கரெக்டா சொன்னா புரிஞ்சுக்குவா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து எடுத்து வச்சாச்சு. சூப்பரா வந்து கவர் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மூடி போட்டு வந்து நம்ம ஆவி காட்டும் அடுப்புல வச்சிடலாம். இது ஆவி வாரத்துக்குள்ள நம்ம வந்து இதுக்கு என்னென்ன சேர்க்கலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சரிம்மா. ஜெயஸ்ரீ நீங்க பாருங்க, அதுக்கு தேவையான அந்த மல்லாட்டை பயிறு, கருப்பு எள்ளு சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேன். நான் ஊற வச்சு நல்லா கழுவி தண்ணி எல்லாம் வடிகட்டி வச்சுக்கிறேன். கருப்பு எள்ளு இது ரொம்ப. இது பார்த்தோமா தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம் சொல்லிட்டு 1/2 மூலி தேங்காய் உரிச்சு, அப்புறம் கருப்பு எள்ளு மல்லாட்டை பயிறு இது ஃபுல்லாமே வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். சரிம்மா. அந்த புட்டு அதுல ஆய் வரத்துக்குள்ளே. சரிம்மா. என்ன பண்றீங்க? மாவு வந்து வெந்துட்டு அதான் பாத்துங்க எப்படி எடுக்கலாம். ஆவி பறகுது, அது வந்து எப்படி எடுக்கலாம் கை சுடாத பாக்கலாம். அம்மா நல்லா ஆவி பறக்க இருக்குது. கை வச்சு வந்து கிளற முடியாது உங்களுக்கு, அதனால நம்ம கரண்டியா வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். சரி சரிம்மா. நெக்ஸ்ட் என்னெல்லாம் சேர்க்கணும் பாருங்க, மல்லாட்டை பயிறு, தேங்காய் பூ, எள்ளு இந்த 3 வந்து இதுல நம்ம சேர்த்துக்கிறோம். சரிம்மா. ரம்யா வந்து குழம்பு வைக்கிறா. நீங்க அந்த வேலையை பாருங்க, நான் அந்த வேலை செய்ய சொல்லிட்டு 2 பேரும் ஆள் போடுற வேலை. ஆமா இதுல போட்டுக்கிறேன். தனித்தனியா எள்ளு தனியா மல்லாடு தனியா தேங்காய் தனியா போய் டிஃப்ரெண்டா தெரிஞ்சுது. எல்லாம் ஒரே இடத்துக்கு போற பொருள் தான். அதுக்கு இன்னும் வாயில போட்டு உப்பு பதம் பார்த்தேன் சூப்பரா இருக்குது. நான் வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லமும் சேர்க்கலாம், சர்க்கரையும் சேர்க்கலாம். சர்க்கரையை விட வந்து வெல்லம் சேர்த்தா ஒன்னும் சூப்பரா இருக்கும். சர்க்கரை ஒரு டேஸ்ட் தனியா தெரியும், ஆனா வெல்லம் டேஸ்ட் வந்து அந்த மாதிரி தெரியாது. அதான் வந்து வெல்லமே சேர்த்துட்டேன். பார்த்தோம்னா சர்க்கரை சேர்த்துலாம். சர்க்கரை நல்லா இருக்குமா? நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுமா? ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கிண்டி முடிக்கிறதுக்குள்ள ரம்யா வந்து ஆஜராயிட்டாங்க பாருங்க. ரம்யா பாத்துருங்க நான் என்ன செஞ்சேன்னா, வீட்டுல போய் எப்பனா சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா செஞ்சு சாப்பிடுங்க. ஏய் ரம்யா வெள்ளை ஆயிட்ட சீரியஸாவே நான் காட்டுறேன் உனக்கு அப்புறமா வீடியோ.
அவ்வளவுதான். இப்ப நம்மளுக்கு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட வேண்டியதான். நல்லா கரெக்டா இருக்குதா ரம்யா? அடுத்து நீ செஞ்சு கொடுத்து நாங்க சாப்பிடணும். அடுத்து அவங்க வீட்டுல போய் செய்வாங்க.